மணிகண்டன் கண்ணனோட தலையில கை வச்சு ஹரின்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, விரைவில் இருந்து பேச முடியாத கேட்க முடியாத கண்ணன் ஹரின்னு சொல்லிடுறான் அப்படிங்கறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல இந்த காட்சியை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஆச்சரியத்துல இருக்காங்க. கண்ணனோட அப்பாவான அவங்களோட குரு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவராலையும் நம்ப முடியல. கண்ணனும் அவங்க அப்பா கிட்ட என்னால பேச முடியுதுப்பா, என்னால எல்லா சப்தங்களையும் கேட்க முடியுது, பிரபஞ்சத்துல இருக்க எல்லா சப்தங்களும் என்னால கேட்க முடியுது அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷத்துல கேட்கிறாரு. நான் பாக்குறது கனவு இல்லையே, இவ்வளவு விஷயங்களா பேசாம இருந்த, காது கேட்க முடியாம இருந்த என்னோட மகன் அவனால பேச முடியுது, அவனால எல்லாத்தையும் கேட்க முடியுது, உன்னோட கைகளை அவன் தலைமையில வச்சதுமே அவன் பேசுறான்னா நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே அதுக்கு மணிகண்டன், கண்ணனால இப்போ எல்லாத்தையும் கேட்க முடியும் பேச முடியும் அப்படிங்கறது இறைவன் நிர்ணயம் பண்ணது, நான் வெறும் கருவி மாத்திரம் தான், இனிமே கண்ணனும் நம்ம கூட பாட்டு பாட முடியும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் கிட்டயும் நீ பாட முடியும் இல்லையா அப்படின்னு கேட்டதும் அவனும் ஆமா என்னால உங்களோட சேர்ந்து பாட முடியும் அப்படின்னு சந்தோஷம் சொல்றான். இப்போ பாட்டை தொடர்ந்து பாடலாம் அப்படின்னு மணிகண்டனும் சொல்ல எல்லாரும் இப்போ சேர்ந்து கண்ணனோட சேர்ந்து பாடுறாங்க. அடுத்த காட்சியில கண்ணன் நேரா அவங்க அம்மா கிட்ட போய் அம்மா என்னால பேச முடியுது அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவால நம்ப முடியல, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னாலும் இப்போ கேட்கவும் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப பாட்டு கூட பாடினேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லி கொடுத்த அந்த பாட்டு இங்க பாட அந்த அம்மா ரொம்ப சந்தோஷத்துல கண்ணீரோட அவனை அப்படியே கட்டி அணைச்சுக்கிறாங்க. அவங்க அம்மா நம்ப முடியாம கேக்குறாங்க, என்னோட மகனோட குரலையா நான் கேட்கிறேன், நான் பாக்குறது நிஜம்தானே அப்படின்னது நிஜம்தாமா, உங்க பையனோட குரலை தான் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, நான் பேசுறதும் என்னால கேட்க முடியறதும் நிஜம் அப்படின்னு சொல்றான். கண்ணனோட அம்மாக்கு சந்தோஷம் தாங்கல, நீ ரொம்ப புண்ணியம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் கண்ணன் சொல்றான், மணிகண்டன் என்னோட தலையில கைகளை வச்சதுமே என் உடம்புல புது சக்தி பாஞ்ச மாதிரி இருந்தது, நான் உணர்ந்தேன், அதுக்கப்புறம் என்னால கேட்கவும் பேச முடிஞ்சது, எனக்கு புது ஜென்மம் கொடுத்ததே மணிகண்டன் தான் அப்படின்னு சொல்ல அங்க மணிகண்டனும் வந்து சேர்றாரு. அவங்க கிட்ட கேக்குறாங்க, அம்மா இவ்வளவு நாள் ரொம்ப துக்கத்துல இருந்தீங்க இல்லையா, இப்போ நீங்க சந்தோஷமா நிம்மதியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டது. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா, நான் 10 மாசம் சுமந்து பெற்ற என்னோட பையன் என்ன அம்மான்னு கூப்பிட்டதுமே என்னோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைச்ச மாதிரி இருக்கு, எல்லா புண்ணியங்களும் ஒன்னா சேர்ந்து கையில கிடைச்ச மாதிரி இருக்கு, நீ தெய்வத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லி மணியனோட காலில் விழுக போறாங்க. அதுக்கு மணிகண்டன் தடுத்து நிறுத்திட்டு, குரு பத்னி பெத்த அம்மாவுக்கு சமமானவங்க, மகனோட காலில் விழக்கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்துறாரு. அவனுக்கு எப்படிப்பா நன்றி சொல்லுது அப்படின்னு கேட்டதும், நீங்க நன்றி சொல்லதா இருந்துச்சுன்னா தெய்வத்துக்கு சொல்லுங்க, இவ்வளவு கஷ்டத்துக்கு இடையில சந்தோஷத்தை தெய்வம் தானே கொடுத்துருக்கு, நீங்க கும்பிடுற தெய்வத்தோட பாதத்தை தொட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அப்போ குயில் கூவுற சத்தம் கேட்கவும் கண்ணன் கேட்கிறா, இது என்ன சத்தம், கேட்க நல்லா இருக்கே அப்படின்னு கேட்டதும், குயில் அப்படிங்கிற ஒரு பறவை இனத்தோட சத்தத்தை இப்ப கேட்ட அப்படின்னு மணிகண்டன் சொல்ல, அந்த சப்தம் கேட்கறது ரொம்ப இனிமையா இருக்கு, இன்னும் என்னென்ன பறவைகள் இருக்கோ அப்படின்னு கேட்கிறான் அந்த கண்ணன். இன்னும் நிறைய பறவைகளோட சப்தங்கள் இருக்கு, அதுவும் இல்லாம காற்றோட சப்தம்னு இன்னும் நிறைய ஒளிகள் இருக்கு, அது எல்லாமே இறைவன் நமக்கு கொடுத்தது தான், இனிமே நீ பிரகிருதியோட மற்ற எல்லா சப்தங்களையும் கேட்க முடியும் அப்படிங்கிறாரு. அப்போனா நம்ம வெளியே போகலாம், எனக்கு இன்னும் நிறைய சப்தங்களை கேட்கணும், அனுபவிக்கணும் ஆசையா இருக்கு, போலாமா அப்படின்னு கேட்டதும் சரி போலாம் அப்படின்னு மணிகண்டன் சொல்ல, அம்மா நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு அவங்க அம்மாட்ட கண்ணன் கேட்கிறான். அவங்க அம்மாவை போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே மணிகண்டன் தான் உனக்கு தோழன், வழிகாட்டி, உன்னை ரட்சிக்கிறவன் எல்லாமே, அதை மட்டும் எப்பவும் மறந்துடாதப்பா அப்படின்னு சொல்றாங்க. அவனு நான் எப்பவும் மறக்க மாட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டனும் கண்ணனும் இப்ப வெளியே கிளம்பியாச்சு. அவங்க அம்மா சந்தோஷமா அதை பார்த்துட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பண்ணி பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.